ஆட்டிடியூட்ஸ்ல நம்பரிங் எண்கோலத்துல ஒரு சில கேள்விகள் பார்ப்போம். இது வந்து கண்டினியூஸ் ஆகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. கண்டினியூஸா ஆட்டிடியூட் ரிலேட்டட் எல்லா கொஷனும் டேட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். முதலாவது எண்கோலத்தை பார்த்தோம்னா 36, 9, 2. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான் மேலே வந்திருக்கு என்றது ஒரு சின்ன ஐடியா. செக் பண்ணி பார்த்தோம்ல, இது ரெண்டையும் பெருக்குனா 18. ஆனால் 36 இருக்கு. 18 திரும்பி ஒரு 2ஆல பெருக்குனதான் 36 வரும். ஸோ 18 தர 2 வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி இதுவும் முன்னாங்க 12 தர 2 24. ஓகே. அதே மாதிரி இதையும் பெருக்கி திரும்பி 2ஆல பெருக்கும் போது 32 வருது. அப்போ 2ஆல பெருக்கும் போது 32 வருகுதுண்டா, அப்ப இது ரெண்டையும் பெருக்கி வாரது ஷூரா 16 இருக்கணும். ஸோ 16 விடையும் இதுல 4 விடையா வரும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டினை பார்த்தோம்னா சேம் மேட்டர் தான். கீழே இருக்க 2 சின்ன இலக்கங்கள் முன்னாங்க 12, 7, 3, 21, 8, 4, 4 தர 9, 36. அப்போ ரெண்டாவது விலை விட 9. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இது ரெண்டையும் கூட்டினா 36. அதை 3ஆல பிரிச்சோம்னா 2. அதே மாதிரி இது ரெண்டையும் கூட்டினா 30. அதை 3ஆல பிரிச்சா 10. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 24. 24 3ஆல பிரிச்சா 8. அடுத்த 4வது பார்த்தோம்னு சொன்னா ഇതിന്റെ വർക്കം 25, ഇതിന്റെ വർക്കം 49, 25, 49. ഇതിനെയും കൂട്ടണമുണ്ട് 74. ഇതിലെ 36 6ന്റെ വർക്കം, ഇതിന്റെ വർക്കം 25, ഇതിന്റെ വർക്കം 49, 7 49. ரெண்டையும் கூட்டினோம்னா 74. அதே மாதிரி இந்த 6ന്റെ വർക്കം 36, 9 9 81. ரெண்டையும் கூட்டினோம்னா 114. அதே மாதிரி 7ന്റെ വർക്കം 49, 10ന്റെ വർക്കം 100. ரெண்டையும் கூட்டினோம்னா 149 வீடு. அடுத்த 5வது கேள்விக்கு போனோம்னு சொன்னா இதுல இதுக்குள்ள பார்க்காம ஒவ்வொரு கணக்கினா பார்க்கணும். 15 2 மடங்கு 30, 30 2 மடங்கு 60. அதே மாதிரி 14 2 மடங்கு 28, 28 2 மடங்கு 56. இதுல ஒரு cross செக் பண்ணலாம். 21 2 மடங்கு 42, 42 2 மடங்கு
84. அடுத்து 6வது பள்ளிக்கு போகணும்னு சொன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். ഇതിന്റെ കുറച്ചാ யோசிக்கணும். 7ന്റെ വർക്കം வந்து 49. சரியோ இங்க 48 இருக்கு. அப்ப -1. 3ന്റെ 3 மடங்கு 27. இங்க 28 இருக்கு. ஸோ சக 1. அதே மாதிரி 9ന്റെ 2 மடங்கு 81. ஆனா 79 இருக்கு. அப்ப சய 2. 4ന്റെ 3 மடங்கு 64. 66 இருக்கு. அப்ப சக 2. இங்க ஒரு எண்கோலத்தை பார்த்தோம்னா ഇതിന്റെ அதாவது 7ന്റെ வர்க்கத்துல இருந்து இந்த கோணல்ல இருக்க வர்க்கத்துல இருந்து ഇവിടെ 1 கழிப்படுது, ഇവിടെ 2 கழிப்படுது. அப்ப இங்க வந்து 3 கழிப்படுது. ഇതിന്റെ 3ஆம் அடியில இருந்து 1 கூட்டுப்படுது, 2 கூட்டுப்படுது, இங்க 3 கூட்டுப்படுது. ஸோ 8ന്റെ வர்க்கம் வந்து 64. அதோட 3 கூட்டினோம்டா இல்ல கூட்ட இல்ல கழிக்கணும். கழிச்சோம்டா ഇവിടെ வந்து 61 வரும். 2ന്റെ 3 மடங்கு வந்து 8. 8ஓட 3 கூட்டணும். கூட்டுனோம்டா 11. அடுத்தது 7வது பார்த்தோம்னா இது ரெண்டையும் கூட்டி 8 6 8 14. ഇതിന്റെ ഇത് 2ஆம் மடங்கு 2ஆல பெருக்கும். ஸோ இது ரெண்டையும் கூட்டுனோம்டா ഇവിടെ 7 வரும். இது 2ஆல பெருக்கினா 2 வரும். 6 வரும். ஸோ இதுக்கு விட ஓகே தேங்க்யூ. பேலன்ஸ் கொஷின் வந்து கண்டினியூ ஆகும் in next video. Thank you.